தமிழ் சிலபஸில் யூனிட் 1 அப்படிங்கிறத முடிச்சுட்டு தொடர்ச்சியாக யூனிட் 2ன்னு பார்த்துட்டு இருக்கோம். வரிசையாக பார்த்ததில் இது வரைக்கும் 15 டாபிக் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற 16வது டாபிக் பொருந்தா சொல்லை கண்டறிதல். பொருந்தா சொல்லை கண்டறிதலை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக எங்கேயும் படிக்கணும், புத்தகத்தில் எங்கே தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம படிக்கக்கூடிய டாப்பிக்லேருந்து பொருந்தா சொல்லை கண்டறிதல் தான் கேட்பாங்க. தனியாக இதுக்குன்னு தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ பொருந்தா சொல்லுன்னு ஒரு 4 ஆப்ஷன்லேயும் 4 சொற்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 சொற்களில் ஏதோ ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் மற்ற 3ம் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். இதைத்தான் பொருந்தா சொல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது இது எப்படியெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நம்ம படித்த டாப்பிக்லேருந்து தான் ஏதோ ஒரு வார்த்தையை மாற்றி கொடுத்து கேட்பாங்க. என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சில விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல என்ன அப்படின்னா வகை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த குற்றியலுகரமே எடுத்துக்கிடுவோம். இந்த குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் 6 வகையான குற்றியலுகரம் இருக்குது. இந்த 6 வகையான குற்றியலுகரத்தில் இப்போ இதில் 3 ஆப்ஷனில் இந்த 3ல் ஒன்று கொடுத்துட்டு 3ஐயும் கொடுத்துட்டு இப்போ இந்த மென் தொடரில் ஒன்று கொடுப்பாங்க. அப்போ இதுதான் பொருந்தாதது. இல்லை இந்த குற்றியலுகரத்தில் இந்த 3ஐயும் கொடுத்துட்டு இந்த ஒரு முற்றியலுகர சொல்ல கொடுப்பாங்க. அப்போ இதுதான் முற்றியலுகரம். நம்ம புரிஞ்சுக்கிட்ட இந்த இதை இதுதான் பொருந்தாதது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வகை டைப்பில் உள்ள கேள்விகள். அப்போ புத்தகத்தில் எதெல்லாம் வகையாக இருக்கோ, தமிழில் எதெல்லாம் இதோட வகை இத்தனை அப்படின்னு படிக்கும்போது அதை எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. அது தெளிவாக படிச்சுக்கிறது. அதுக்குள்ள எடுத்துக்காட்டு தான் மேக்ஸிமம் கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த எடுத்துக்காட்டுகளை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் இதை வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம், இதையும் ஆயுத தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ரெண்டாவது பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ 4 வார்த்தை 4 இதில் என்ன கொடுத்துருப்போன்னா ஒரு 4 சொற்கள், அதற்கு என்ன பொருட்கள் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு இதில் மட்டும் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா தவறாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு இதுலேயும் நம்ம தமிழில் 6லேருந்து 12 வரைக்கும் என்ன படிக்கிறோம், பொருள் படிக்கிறோம். இப்போ நிலவு அப்படின்னா சந்திரன். இப்போ இதுக்கு மேலே என்ன கொடுத்துருப்பாங்க, கதிரவன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கதிரவன் அப்படிங்கிறது சூரியனோட பெயர். அப்போ இந்த பொருளில் ஏதாவது ஒன்று பொருள் தவறாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பொருள் கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மூன்றாவது தொகைங்கிறது என்ன, நம்ம தமிழில் இந்த முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். முத்தமிழ்னால் அப்போ 3 இது இருக்கும். என்னது, இயல், இசை, நாடகம். அது கூட வேறு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. இப்போ முக்கணிகள், மா, பலா, வாழை, இந்த மாதிரி முத்தேன், இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த அப்ரிவேஷன் மாதிரி இருக்கும்ல, அந்த தொகை சொற்கள்லேருந்து கேள்விகள் கேட்கலாம். வேறு என்ன, ஒரு பொருள் பல சொற்கள். இப்போ தமிழில் காடு சொல்லில் நிறைய இந்த மாதிரி புத்தகத்தில் காடு, யானைக்கெலாம் நிறைய சொற்கள் இருக்கும். அப்போ காடு சார்ந்த 3 சொற்களை கொடுத்துட்டு ஒன்று மட்டும் வேறு ஏதோ ஒரு கடல் சார்ந்த சொல்ல கொடுத்துருவாங்க. இப்படி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து தமிழ் சொல் பிற சொல். ஒரே சொல் தமிழ் சொல் இருக்கும், மீதி 3 பிறமொழி சொற்களாக இருக்கும். இல்லை 3 தமிழ் சொற்கள் இருக்கும், ஒன்று பிறமொழி சொல்லாக இருக்கும். இப்படி கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா, இலக்கண குறிப்பு இப்போ 3 வினைத்தொகை கொடுத்துருப்பாங்க, ஒரு பண்பு தொகை கொடுப்பாங்க. இப்படி 3 ஒரே மாதிரியான விஷயமும் ஒன்று வேறையும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து வேர்ச்சொல் வினைச்சொல். இந்த வேர்ச்சொல் அதே மாதிரி வினைச்சொல், வினை முற்று, வினை எச்சம், பேரெச்சம், இந்த மாதிரி இதை கலந்து கேட்பாங்க. ஒரு 3 வினை முற்றை கொடுத்துட்டு ஒன்றே மட்டும் வினை எச்சமாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் சில விஷயங்களை நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி பார்ப்போம். ஏன்னா இது எல்லாமே மற்ற டாப்பிக்கில் கவர் ஆகும். அப்போ புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் நம்ம எது அதுக்கு பொருத்தம் இல்லாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறது, அதை வச்சு தான் ஒரு அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இணை எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் பல்லினத்துக்கு மெல்லினமான இணை எழுத்துக்கள், இடையினம் எல்லாம் ஒரே இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் குறிலுக்கு நெடில் இணை எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இப்போது நடந்த எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. இது எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ இது கொடுத்துருவாங்க, இதையும் கொடுத்துருவாங்க, இப்போ இந்த இதையும் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு ஓ அப்படிங்கிறதுக்கு ஓ இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ அவுங்கிறதுக்கு ஊங்கிறது தான் என்னது, இணை எழுத்து. அப்போ இந்த மாதிரி வார்த்தை வரும்போது தவறாக இருக்கும். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். அப்போ எது இணை எழுத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ வல்லினம்ங்கிறது நம்ம இப்போ தமிழில் இது இந்த மெய்யெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன செய்வோம், க, ச, ட, த, ப, ர. இப்போ இதுதான் ஆர்டரு. இப்போ ஞ, ஞ, ந, ந, ம, ந. இப்போது முதல்ல ஒரு வல்லினம் வரும், அடுத்து மெல்லினம் வரும். இப்படி தான் ஆர்டர் படி வரும். இந்த இடையினம்ங்கிறது இந்த 2க்கும் இடையில வரும். ஏ, ர, ல, வ, ல, வ, ல, ல, இப்படி வரும். இப்படி தான் நம்ம அகரவரிசையை படிச்சிருக்கோம். அதே மாதிரி வரக்கூடிய இந்த தொடர்ந்து 2 எழுத்துக்கள் தான் என்னது, இணை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வல்லினத்துலேயும் மெல்லினத்தையும் இடையினத்தை தவிர்த்து இப்படி தொடர்ந்து வரக்கூடிய 2 எழுத்துக்களை தான் நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது தொடர்ந்து தான் வரும்.
இப்போ திங்கள் அப்படிங்கிறது இந்த இங்குக்கு அடுத்து இக்கு தான், அந்த இக்கு கூட்டல தான் வரும். இஞ்சுக்கு அடுத்து ச. இதே மாதிரி தான் வல்லினமும் மெல்லினமும், ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று இணை எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இடையினம் ஒரே இனமாக கருதப்படும் சில இடங்களில் சொல்கிறாங்க. இப்போ புத்தகத்தில் பார்த்தோம்னா இதுக்கு இணை எழுத்தே கிடையாது அப்படின்னு 3ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. ஸோ அதை மாற்றி சொல்கிறாங்க. குறில் நெடிலை பொறுத்த வரைக்கும் எது குறிலோ அதுக்கு நெடிலுக்கு இணையான குறில் இணை எழுத்தாக கருதப்படுது. இப்போ ஆ அதெல்லாம் ஒன்றே நமக்கு தெரியும். இ ஊ ஊ ஏ ஓ இதெல்லாம் தெரியும். ஆனால் ஐயும் அவ்வும் அதுக்கு அதே மாதிரி சேமாக இருக்காது. அப்போ என்ன செய்யணும்னா உச்சரித்து பார்க்கும்போது அந்த நீண்டு உச்சரிக்கும் போது எதில் முடியுதுன்னு பார்க்கணும். அப்படின்னு முடியும். ஊ அப்படின்னு வரும். ஸோ அப்போ அதான் இணை எழுத்து. இதுதான் இணை எழுத்துக்கள். இப்போ இது இணை எழுத்துக்களில் இதே வார்த்தையை கொடுத்து கேட்கலாம். இப்போ திங்கள். அடுத்ததாக குற்றியலுகரம். குற்றியலுகமுடைய வகைகள் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக அதை புரிஞ்சுக்கலாம். இப்போ நெடில் தொடர் குற்றியலுகரம் 6 வகைப்படும். நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். ரொம்ப சிம்பிள். அந்த குற்றியலுகர சொற்கள் கு சு டு து பூரு அந்த எழுத்துக்கள் எல்லாம் எதை அடிப்படையாக எது பக்கத்தில் வருதுங்கிறத வச்சு தான் நம்ம குற்றியலுகரத்தை வகைப்படுத்துகிறோம். இப்போ இடைத்தொடர்னா இடையில எழுத்து வரும். ஏ ர ல வ ல எல்லாம் வரும். மென் தொடர் அப்படின்னா ஞ ந ம வரும். வன் தொடர் அப்படின்னா கேசட தபர அந்த இப்பு அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு முன்னாடி அந்த எதுக்கு அந்த குற்றியலுகர சொல்லுக்கு முன்னாடி வரும். அப்போ வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர்னா அந்த எழுத்துக்கள் இடம்பெறும். அதை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நெடில் தொடர் அப்படின்னா நெடிலுக்கு அடுத்து ஒரு குற்றியலுகரம் வரும். அவ்வளோதான், சிம்பிள். தனி நெடிலாக இருக்கும். அப்போ இது 2 எழுத்தாக மட்டும்தான் வரும். தனி நெடிலாக இருக்கும். ஆயுத தொடர்னா ஆயுத எழுத்துக்கு அடுத்து வரும். அப்போ இதையும் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நெடில் தான். ஆனால் குறியில் வராது. குறியில் வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? குறியில் வருது. இப்போ இது அடுத்து ஒரு குற்றியலுகர சொல் வருது அப்படின்னா அதை நம்ம குற்றியலுகரம்னு சொல்ல மாட்டோம். அது என்ன சொல்லுவோம்? முற்றியலுகரம்னு சொல்லுவோம். ஏன்னா அது தன்னுடைய ஓசையிலேருந்து குறைந்து ஒலிக்காது. அதே மாதிரி இந்த ஊ அப்படிங்கிறது அந்த கே ச ட த வேற அதில் உள்ள ஊ இல்லாமல் இப்போ இல் கூட்டல் ஊ அப்படின்னு வருது. அப்போ இந்த மாதிரி உகரங்கள் எல்லாம் தன்னுடைய வார்த்தையிலேருந்து குறைந்து ஒலிக்காது. அதனால் இது முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். இதை மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். உயிர் தொடர்னா உயிர்மெய் அதுக்கு முன்னாடி வரும். அந்த எழுத்துக்கு முன்னாடி உயிர்மெய் எழுத்து வரும். அதை என்ன சொல்கிறோம்? உயிர் தொடர்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இப்போ என்ன செய்வாங்க? நமக்கு இந்த மாதிரி ஒரு 3 கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்றை 4வது ஆப்ஷனில் கொடுப்பாங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே நெடில் தொடர் குற்றியலுகரம், இது உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு. அதே மாதிரி குச்சிய லிகரம் அப்படிங்கிறது 2 வகையில் வரும். இந்த கொக்கு கூட்டல் யாது இந்த வறுமொழியில் எகரம் வரும்போது என்ன செய்யும்? இந்த உகரம் தனக்குரிய மாத்திரையிலேருந்து குறைஞ்சி ஒழிச்சு என்ன செய்யுமா மாறும்? இகரமாக மாறும். கொக்கியாது, கேன் மியா, மீ, இம்கூட்டல் இ இதுவும் குறைந்து ஒழிக்கும். இந்த மியாங்கிற அசைச்சொல் வரும்போது குறைந்து ஒழிக்கும். இதெல்லாம் இதுக்கான ரூல்ஸ். இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஈஸியாக இது பண்ணலாம். அடுத்து வேறு என்ன கேட்கலாம்? 4 வகை சொல். 4 வகை சொல்: பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்லாம். ஒரு பெயரையோ இடத்தையோ குறிக்கக்கூடிய சொல்ல நம்ம என்ன சொல்லுவோம்? பொருளிடம், காலம், சினை, குணம், தொழில். இந்த 6 வகையில் எதையாவது ஒன்று கொடுத்து சொன்னாங்கன்னா அதை பெயர் சொல்னு சொல்லுவோம். அந்த 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 3 ஆப்ஷன்லேயும் வினைச்சொல்ல ஒரு இதுலேயும் கேட்கலாம். வினைச்சொல்லாம் ஒரு வினையை செய்யக்கூடிய இது. இடைச்சொல்னால் 2 வார்த்தையை இணைக்கக்கூடிய மாதிரி ஒரு சொல்லாக இருக்கும். ஒரு சொல் தனியாக இது இயங்காது. இடைச்சொல்கிறது தனியாக இயங்காது. அதன் மூலமாக இன்னொரு சொல்லோட கனெக்ஷனாக இருக்கும். அதனால் அது இம், மற்று, ஐ இந்த மாதிரி வேற்றுமை சொல் இந்த மாதிரிலாம் நிறைய வரும். உரிச்சொல் அப்படிங்கிறது அந்த பெயர்ச்சொல்லுடைய பொருளை சிறப்புப்படுத்தி காட்டுவது. மிகுதியாக காட்டுறது தான் என்னது? உரிச்சொல். அப்படி சால, உரு, தவ, நனி, கூர், களி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்து பெயர் சொல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பொருளிடம், காலம், சினை, குணம், தொழில். இதை அடிப்படையாக வச்சு கேட்பாங்க. இப்போ பண்பு வச்சு ஒரு இது கொடுத்துருவாங்க. 3 இது கொடுத்துட்டு இதில் கண்ணுன்னு கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் பண்பை உணர்த்ததாக இருக்கும். இது மட்டும் சினையை உணர்த்ததாக இருக்கும். இந்த மாதிரி தான் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இடுகுறி பெயர், காரண பெயர். இடுகுறி பெயர் அப்படிங்கிறது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சும்மா நம்மளே வச்ச பெயர் தான். அதுக்கு பொருள் இருக்காது. காரண பெயர்னால் காரணத்தோடு வச்சுருப்போம். 4 கால் இருக்கிறதுனால நாற்காலி. கரும்பலகை, கருப்பாக இருக்கக்கூடிய பலகையை கரும்பலகை அப்படின்னு சொல்கிறோம். இதுதான். இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று பொது பெயர்பாங்க, இன்னொன்று சிறப்பெயர்பாங்க. இங்கேயும் பொது பெயர், காரண பொது பெயர், காரண சிறப்பெயர்னு இருக்கும். இப்போ பொது பெயர்னால் என்ன? இடுகுறியாக தான் இருக்கும். ஆனால் பொதுவாக ஒரு எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். மரம் அப்படிங்கிறது என்னது? இது காரணம் இருக்கா? இல்லை. மரம்னு நம்ம சும்மா வச்சோம். நம்ம முன்னோர்கள் மரம்னு சொன்னதுனால அது மரம். அது இப்போ வளருது அப்படின்னா வளர் அப்படின்னு வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அதுக்கு மரம் தான் நம்ம வச்சுருக்கோம். அப்போ எந்த காரணமும் இல்லாமல் வச்சுருக்கோம். ஆனால் அது எதையெல்லாம் குறிக்கும்? பொதுவாக எல்லா மரத்தையும் குறிக்கும். பனை மரத்தை குறிக்கும், மாமரத்தை குறிக்கும், எல்லா மரத்தையும் குறிக்கிறதுனால அதை மரம்னு சொல்கிறோம். காடு,
பொதுவாக அது என்ன காடு, பனங்காடா இல்லை வேறு எதுவும் காடா அப்படின்னு தெரியாது நமக்கு. அப்போது ஆற்காடா அப்படின்னு தெரியாது. அப்போது காடுன்னு மட்டும்தான் தெரியும். அதுதான் பொதுன்னு சொல்கிறோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் என்னது, சிறப்பு பேர். குறிப்பிட்டு சிறப்பாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுற்றுற மாதிரி இருக்கும். இப்போ மரம், அதில் மாமரம் அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன வரும், சிறப்பு பேர். காடுன்னு சொல்கிறோம், அதில் குறிப்பாக கருவேலங்காடு அப்படின்னு சொல்கிறது வந்து இடுகுறி சிறப்பு பேர். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு மாற்றி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அர்த்தம். ஏன்னா 3 இடுகுறி பேரும் ஒரு பொது பேரும் ஒரு காரண பேரும் கேட்கலாம். அதே மாதிரி காரண பெயரில் பொதுவான என்னது, பறவை அப்படிங்கிறது பறக்கிற எல்லாமே பறவை தான். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பறவையை நம்ம சொல்லலை. அதே இது மரங்கொத்தி, மரத்தை கொத்தக்கூடிய ஒரு பறவையை மட்டும் சொன்னோம் அப்படின்னா அது என்னது, சிறப்பு பெயர். அணியக்கூடிய அணிகள், காதலையா கழுத்துலையா எல்லாமே மொத்தமாக அணியக்கூடிய எல்லாமே என்ன சொல்கிறோம், அணிகள்னு சொல்லுவோம். அது பொது. அதில் ஒரு உட்பிரிவாக இருக்கக்கூடிய வளையலுங்கிறது பொதுவாக வளைந்திருக்கக்கூடியது, கையில் போடக்கூடியதை மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறோம், வளையல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து காரண சிறப்பு பெயர். அடுத்து குறுக்கங்கள், 4 வகை குறுக்கங்கள். குறுகி ஒலிக்கக்கூடியதை குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஐகார குறுக்கம்னா ஐ தன்னுடைய ஓசையிலேருந்து குறைந்து ஒலிக்கும். அவுகாரம் அப்படின்னா அவ்வு தன்னுடைய ஓசையிலேருந்து ஒலிக்கும். மகரம் தன்னுடைய ஓசையிலேருந்து குறைந்து ஒலிக்கும். ஆயுதம் தன்னுடைய ஓசையிலேருந்து குறைந்து ஒலிக்கும். இப்போ அதுக்கான எடுத்துக்காட்டு, இப்போ ஐகார குறுக்கத்தில் ஒரு 3 எடுத்துக்காட்டும், இதில் ஒரு வார்த்தை அவுகாரத்தில் ஒன்றையும் கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் கேட்பாங்க. ஸோ வையம், இது வந்து முதல்லையும் இடையிலையும் கடைசியிலையும் வரும். என்னது, ஐங்கிறது இங்கே ஐ முதல்ல வந்திருக்கா, தனக்குடைய 2 மாத்திரையிலேருந்து குறைஞ்சி 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். இதே மாதிரி இங்கே மைங்கிற சென்டரில் வந்திருக்கு, இங்கே கடைசி வந்திருக்கு. அதே மாதிரி அவுகாரம் எங்கே வரும், தொடக்கத்தில் மட்டும்தான் வரும். மகரம் எங்கே வரும், இந்த வந்தான் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வரலாம், இல்லை போன் மருண் அப்படிங்கிற சொற்களுக்கு இடையில வரும். ஆயுத குறுக்கம்ங்கிறது ஆயுத எழுத்து தன்னுடைய ஓசையிலேருந்து குறைந்து ஒலிக்கும். முக்டி இது, ஹக்ரி இது அப்படிங்கிறது. இப்போ இதெல்லாம் கொடுத்து ஒன்று மாற்றி கேட்கலாம். அடுத்து இந்த வகை நம்ம பார்த்தோம்ல, திராவிட மொழிகள் எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும். தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். இப்போ இதில் ஏதாவது ஒரு டாப்பிக்லேருந்து 3 இப்போ இந்த இதுலேருந்து 1 கோத்தா, தோடா, கொரகா இதை கொடுத்துட்டு இதை பிராகுயையும் கொடுப்பாங்க. அப்போ இதுதான் வந்து என்ன தெரியும் நமக்கு, இது 3 தென் திராவிடம், இது வட திராவிடம் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா, படகா எல்லாமே தென் திராவிடம். அடுத்து தெலுங்கு, குயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயல்லாம் நடு திராவிடம். வட திராவிடம் அப்படிங்கிறது குருகு, மால்தோ, பிராகுய். ஸோ முதல்ல நம்ம தெளிவாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதுதான், 3 தான் இருக்குது. இது என்ன சொல்லுவாங்க, குருமா அப்படின்னு சொல்லுவாங்க. குருமா என்னது, பூரி குருமாவா, இது பிராகுயா, பிராகுய், குருமா, பூரி குருமா அப்படின்னு சொல்லுவாங்க. பூரிங்கிறத பிராகுயின்னு நினச்சிக்கோங்க. குருமாங்க குரு, மான மால்தோய், இதுதான் வட திராவிடம். வடையோட பூரி குருமா, வடை பூரி குருமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே அதுக்கப்புறம் நம்மளுடைய நமக்கு தமிழ்நாடு, நம்ம தமிழ் பக்கத்தில் மலையாளம் பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க, தெலுங்கு மட்டும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா தெலுங்கு நடு திராவிடத்தில் வந்துடும். அதுபோக என்னது, 2 கோடா, தோத்தா, கொரகா, கோத்தா, கொரகா அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து குடகு, துளு, இருளா, படகா இதை மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது நடு திராவிடம் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தன்வினை பிறவினையும் கேட்பாங்க. ஒரு இடத்துல என்ன சொல்லுவாங்க, திருந்தினான், படித்தினான், கற்றான்னு கொடுத்துட்டு 4வது ஆப்ஷன் என்ன கொடுப்பாங்க, கற்பித்தான் அப்படின்னு கொடுப்பாங்க. ஏன்னா அது பிறவினை, தான் செய்யக்கூடிய வினையை தான் தன்வினைன்னு சொல்லுவோம். பிறர் செய்ய வச்சு பிறர் செய்வாங்க, நம்ம செய்ய வச்சோம் அப்படின்னா அது பிறவினைன்னு சொல்லுவோம். திருந்த செய்தான் அப்படின்னா இவன் அடுத்தவனை திருந்த செஞ்சுருப்பான், ஆனால் அந்த வினையை செஞ்சது யார், இன்னொருத்தன், அவன் தான் திருந்திருப்பான், இவன் திருந்திருக்க மாட்டான். ஸோ படிக்க வைத்தார்னா இவன் படிக்க தான் வைப்பான், ஆனால் படித்தது யார், இன்னொருத்தன் தான். கற்பித்தான், இவன் சொல்லி தான் கொடுத்தான், ஆனால் கற்றது யார் அப்படின்னா இன்னொரு ஆள். ஸோ இந்த தன்வினை பிறவினையும் கேட்பாங்க. அடுத்து இந்த 14 மேல்கணக்கு நூல்கள், 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம பிரிப்போம். 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு. சங்க காலத்தில் உள்ள நூல்கள் வந்து 14 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். சங்க காலத்துக்கு பின்னாடி வரக்கூடிய காலத்தில் உள்ள நூல்களை 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 14 மேல்கணக்கு நூல்களை 2 வகையாக பிரிப்போம். ஒன்று 10 பாட்டு, இன்னொன்று 8 தொகை. இதில் 10 நூல் இருக்கும், இதில் 8 நூல் இருக்கும். இந்த 2யும் சேர்த்து தான் 14 மேல்கணக்கு அப்படின்னு சொல்கிறோம். இதையும் என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க, ஆப்ஷனில் கொடுப்பாங்க. என்னது, இப்போ இந்த இதில் ஒரு 3 பாட்டையும் இடையில கலித்தொகையை கொடுத்து கேட்பாங்க. அப்போ இது வந்து 8 தொகை, இது 3 10 பாட்டு நமக்கு தெரியணும். அப்போ 10 பாட்டு நூல்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுலேயும் திருமுருகாற்றுப்படை, பொருளாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, சிறுமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுவடை, குறிஞ்சிப்பாட்டு, மலைப்படுகடாம்,
பட்டினப்பாலை இதெல்லாம் 10 பாட்டு. நச்சினை குறுந்தொகை 500 பைத்துப்பற்று பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு எல்லாம் 8 தொகை. அதே மாதிரி 14 கீழ்கணக்கு நூல்கள். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு 3 நூலையும் திடீர்னு ஔவையார் நூல் ஒன்று தூக்கி போட்டுடலாம். இல்லை ஔவையாரோட நூல்கள் 3 கொடுத்துட்டு இடையில ஒரு வேற ஒரு ஆத்தருடைய நூலை கொடுக்கலாம். இப்படியெல்லாம் கேட்கலாம். இது எல்லாமே கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு வகை அப்படின்னா அந்த வகையை நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மறைங்கிறது என்ன? திருக்குறள் ஒன்று தான். அடுத்து ஒரு நிலை கைநிலை அப்படின்னு ஒரு நூல். அடுத்து 2 400 எதெல்லாம்? நாலடியாரும் 400 பாடல்களை கொண்ட நூல். பழமொழி 400 பாடல்களை கொண்ட நூல். அடுத்து மும்மருந்துன்னு சொல்லுவாங்க. மருந்து பேரால் ஆன நூல். திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி 3 நூல்கள். அடுத்து 4 40 இன்னா 40 இனிமை 40 கார் 40 களவழி 40. அடுத்து 4 திணைகள். 5 50 5 70 திணைமொழி 50 திணைமாலை 150. அடுத்து மணி மொழி கோவை. மணிங்கிறது எதை குறிக்கும்? நான்மணிக்கு அடிகை. மொழிங்கிறது முதுமொழி காஞ்சி. கோவைங்கிறது ஆசார கோவை. அப்போ இதுதான் 14 கீழ்கணக்கு நூல்கள். அதே மாதிரி என்ன கேட்பாங்க? 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, நீலகேசியும் கொடுத்துருவாங்க. குண்டலகேசி நீலகேசி எல்லாம் சேர்த்து கொடுத்துருவாங்க. ஏன்னா நீலகேசி வராது. நீலகேசி என்னது? 5 காப்பியங்கள். உதயணகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி இதெல்லாம் 5 காப்பியங்கள். அடுத்து இந்த மரபு கேட்பாங்க. மாற்றி கொடுத்து மரபு கேட்பாங்க. உருமும் முழங்கும் கத்தும் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் திடீர்னு ஏதாவது குருளை அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி மாற்றி கேட்பாங்க. அப்போ எது என்ன செய்யுது அப்படிங்கிறத தெரியணும். புலி உருமும், பசு கதரும், ஆந்தையாளரும், காகம் கரையும், சேவல் கூவும். இந்த மாதிரி இந்த பறவைகள் விலங்குகளுடைய ஒலிமரபு தெரிஞ்சுக்கிறது அவசியம். நான் கம்மியானது தான், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இன்னும் நிறையா புத்தகங்கள் இருக்குது. இப்போ இது பார்த்தோம்னா புது 8th இருக்கும். அதே மாதிரி ஓல்டு 8th இருக்கும். ஓல்டு 10th நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. அடுத்து வினைமரபு அதே மாதிரி தான். எந்தெந்த இதுக்கு என்னென்ன செய்யணும்னு இருக்குல்ல, செய்யக்கூடிய செயல். சோறு உண் அப்படின்னு தான் சொல்லணும். சோறு தின்னு சொல்லக்கூடாது. முறுக்கு தின்னு தான் சொல்லணும். முறுக்கு உண் அப்படின்னு சொல்லக்கூடாது. பால் குடின்னு சொல்லக்கூடாது. தண்ணீர் தான் குடிக்கணும். பாலை பருகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அடுத்து இளமை பெயர்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இளமை பெயர்கள் இருக்கும். அதை மாற்றி கொடுப்பாங்க. இப்போ பசு குட்டின்னு கொடுப்பாங்க. ஏதோ ஒன்று நமக்கு யானை குட்டின்னு கொடுப்பாங்க. ஆனால் யானை கன்று அப்படிங்கிறது தான் சரியானது. ஸோ இதை தெரிஞ்சு. அடுத்து தொகை மரபு. இந்த கூட்டம், ஆணிரை, ஆட்டு மந்தை இப்படின்லாம் பொதுவாக ஒரு குழுவாக இருக்கக்கூடியதை சொல்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அடுத்து திணை. 2 வகைப்படும். அகத்திணை, புறத்திணை. இந்த 2க்கு பொதுவாக என்ன இருக்குது? கை கிளை பெருந்திணை அப்படிங்கிறது இருக்குது. அது போக இந்த அன்னையும் என்ன சொல்லுவாங்க? அன்பின் 5 சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது ரிலேட்டடாக கூட கேள்வி கேட்பாங்க. இந்த குறிஞ்சி நீல ஊர் பெயர்கள் இருக்கும். ஊர் பெயர்கள் ஆழ்வார்குறிச்சி இருக்கும். இன்னொன்று நீலகிரி இருக்கும். ஏன்னா கிரிங்கிறது மலை சார்ந்த சொல். அதெல்லாம் குறிஞ்சியில் வரும். இப்போ முல்லைங்கிறது காடு சார்ந்த ஊராக இருக்கும். ஆற்காடு அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த 3 குறிஞ்சியில் கொடுத்துட்டு ஒன்று முல்லையில் கொடுப்பாங்க. அப்போ இந்த ஊர் பெயர்கள் தொடர்பான இதையும் நம்ம என்ன வச்சுக்கலாம், படித்து வச்சுக்கலாம். ஸோ அதை அதையும் சேர்த்துக்கோங்க. ஊர் பெயர்களெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஊரும் பேரும்னு ராபி சேதுப்பிள்ளையோட ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க நம்ம புத்தகத்தில். பழைய தமிழ் புத்தகத்தில் இருக்கும் 7ஆம் வகுப்பில். அதுவும் நாடு நகரமும் அப்படின்னு ஒரு பாடம் பழைய புத்தகத்தில் இருக்கும். அதுவும் 6th இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாடத்தை படிச்சிட்டிங்கன்னா எந்தெந்த ஊருக்கு என்னென்ன பேர் இருந்துச்சுங்கிற விஷயங்கள் தெரியும். அது மட்டும் இல்லாமல் புறத்திணைன்னு பார்த்தோம்னா வெற்றி கரந்தை, வஞ்சி காஞ்சி, உளிஞை நொச்சி, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. இந்த 2 திணைக்குமே உண்டு. அடுத்து 7 நிலைகள். பூவோட 7 நிலைகள் இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இது எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் நோட் பண்ணியிருக்கேன். நீ ஒரு ஐடியாவுக்காக தான். இப்போ பூவோடைய 7 நிலைகள். அரும்பாகி, மொட்டாகி, முகையாகி, மலர், அலர், வி, செம்மல். இப்படிலாம் இதில் ஏதாவது ஒன்று 3 கொடுத்துட்டு ஒன்று சம்மந்தம் இல்லாத ஏதாவது கொடுப்பாங்க. அடுத்து நவரத்தினங்கள் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை? 9. வைரம், வைடூரியம், முத்து, மரகதம், மாணிக்கம், பவளம், புட்பராகம், கோமேதகம், நீலம், திடீர்னு கொடுப்பாங்க வெள்ளி அப்படின்னு கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்து ஒரு பொருள் பல சொற்கள். இதில் தமிழில் நிறைய கொஸ்டினில் திரும்ப கேட்கக்கூடிய மாதிரி சொற்கள் என்ன அப்படின்னா கடல். ஏன்னா கடல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். கடல், மரக்கலம். இந்த கடலுக்கும் கப்பலுக்கும் உள்ள வார்த்தைகள்லாம் குழப்பி கேட்பாங்க. அடுத்து யானை அதிகமாக கேட்கப்படக்கூடிய கேள்வி. நிலவு, பாம்பு அதிகமாக கேட்கக்கூடியது. நிலவு சூரியனையும் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. அடுத்து கிளி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதுபோக மலை வெறுப்பு, பொறுப்பு, இந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் மலைக்கு உண்டு. கிரி. ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து தமிழ் மொழிக்கும் பிற மொழிக்கும் 4 சொல் கொடுத்துருவாங்க. அதில் 1 தமிழ் மொழியாக இருக்கும், மற்றெல்லாம் பிறமொழி சொல்லாக இருக்கும். இல்லை 3 பிறமொழி சொல்லாக இருக்கும், 1 மட்டும் தமிழ் சொல்லாக இருக்கும். இந்த மாதிரி இதை கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே இது படிச்சிட்டோம். தமிழ் மொழி பிற சொல்லிங்கிறத நம்ம நிறையா படிச்சிருக்கோம், இன்னும் நிறையா படிக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த டாபிக் படிக்கும்போது அதை படிச்சுக்கலாம். ஆனால் ஜஸ்ட்டு இது இப்படி கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தமிழ் அப்படிங்கிறது
வடமொழி தான் அதிகமாக கேட்பான். வடமொழி கலப்பு தான் தமிழில் அதிகமாக இருக்குது, அதை கேட்பாங்க. அதேமாதிரி ஆங்கிலம், அதுக்கு அடுத்தபடியாக ஆங்கில சொற்கள் சார்ந்து கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் போர்ச்சுகீசிய சொற்கள் நிறையா கேட்குறாங்க. அடுத்து அறுவடை திருநாள். இப்போ அறுவடை திருநாளை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம். மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா, கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம்னு சொல்கிறாங்க. லோரின்னு பஞ்சாப்லேயும், உத்தராயன் அப்படின்னு குஜராத், ராஜஸ்தான்லேயும், தமிழ்நாட்டில் பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஏதாவது மாற்றி கொடுக்கலாம். இப்போ மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுவது எங்கெல்லாம் அப்படின்னா ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், பஞ்சாப்னு கொடுப்பாங்க. அப்போ பொருந்தாது என்னது பஞ்சாப். இதிலே மாற்றி மாற்றி ஏதாவது கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து எழுத்துன்னு பார்த்தோம்னா சுட்டெழுத்துக்கள் 3 வகைப்படும். அ, இ, உ. இதில் இது மட்டுமே இல்லை. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அப்பக்கம், உவன், இவன், எவன் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போது இந்த 4 பொருந்தாது எது அப்படின்னா ஆங்கிறது சுட்டெழுத்து வகையை சார்ந்தது, ஈங்கிறது இதெல்லாம் சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சுட்டெழுத்துக்களில் படிச்சிருக்கோம். சுட்டு திரிபுனா அந்த எழுத்து வேறு இதோட சேர்த்து வந்து இன்னொரு இடத்துல திரிஞ்சு வந்து நிற்கும். உவன் அப்படிங்கிறது சுட்டெழுத்து தான். இது மட்டும் எது வரும்? வினா எழுத்தில் வரும். அப்போ இது மட்டும்தான் பொருந்தாது. ஏங்கிறது இங்கே வந்துடுது. அதேமாதிரி இது ஆ, யா, ஏ, ஓங்கிறதெல்லாம் வினா எழுத்துக்கள். அப்போ இந்த 3 டைப்பில் ஏதாவது கொடுத்துட்டு இதில் ஒன்றை மாற்றி கொடுப்பாங்க. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி 42 உள்ள முக்கியமான எழுத்துக்களை அதோட பொருளை மாற்றி 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 கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது எல்லாத்தையும் குழப்பி கொடுப்பாங்க. 2 3 இது வந்து நிகழ்காலத்தை கொடுத்துருப்பாங்க, டக்குன்னு ஒன்று எதிர்காலத்தை கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுப்பாங்க. பொருள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள எந்த பொருளானாலும் மாற்றி கொடுப்பாங்க. இப்போ தான் பார்த்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 2-3 கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ என்னென்னா பொருந்தாத இணைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் இப்படி தான் கொடுப்பாங்க. இது எந்த இதுலேருந்து கேட்டிருக்காங்க? இணை எழுத்து டைப்லேருந்து கேட்டிருக்காங்க. இணை எழுத்து அப்படிங்கும்போது இப்போ ஏக்கு இணை எழுத்து இதுதான். அதே மாதிரி இருக்கு இன் என்னது கசட தபர ஞான நமனன்னு படிப்போம், அப்படி தானே? ஸோ இது வந்து வல்லினத்துக்கு மெல்லினத்துக்கு இடையிலுது ஞ கரெக்டு. ஆனால் இங்கே ஐங்கிறதுக்கு ஆன்னு கொடுத்துருக்காங்க. ஐங்கிறதுக்கு என்ன எழுத்துன்னா ஈன்னு வரணும். அப்போ இதுதான் பொருந்தவில்லை. இப்படி தான் கேட்பாங்க. அடுத்து காலம்னு பார்த்தோமா, சேர்க்கிறேன் சாரி, இது காலத்தில் கேட்கல. சேர்க்கிறேன் அப்படின்னா இன்னொருத்தரை சேர்க்குறாங்க. அப்போ இது வந்து என்னது? பிறவினை. சேர்ப்பேன், இன்னொருத்தனை நான் சேர்ப்பேன், பிறவினை. ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்? காலத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும். சேர்த்தேன், நான் ஒருத்தனை சேர்த்து விட்டேன். அப்போது இது காலத்தை குறித்தாலும் இந்த வேலையை அவர் செய்யலை, யாரோ ஒருத்தரை சேர வைக்கிறார். ஒரு 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 டிஎன்பிசி கோச்சிங் கிளாஸில் சேர்க்கிறேன், ஒரு மாணவனை சேர்க்கிறேன், ஒரு மாணவனை சேர்ப்பேன், ஒரு மாணவனை சேர்த்தேன். அப்போ யாரையும் வேற ஒருத்தர் தான் அந்த வேலையை பார்க்க வைக்கிறோம். ஆனால் இது சேர்கிறேன், நானே போய் ஜாயின் பண்ணுறது. அப்போ இதுதான் இது வந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்க? தன்வினை பிறவினையிலேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு பொருந்த சொல்லி ஏன் இப்படி கேட்குறாங்கன்னு கூட நம்ம சில இடங்களில் ஐடியா இருக்காது. ஆனால் இப்படி தான் ரீசன்ஸ் இருக்கும். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? என்ன டைப்பில் வரும் இது? ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள், ஒரு பொருள் பல சொற்கள் அப்படிங்கிற டைப்லேருந்து கேட்குறாங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா முரல், வகுலி, வாழை இது எல்லாமே எதை குறிக்கக்கூடியது? மீனை குறிக்கக்கூடிய சொற்கள். அப்போது இது மட்டும் என்னது? வியாழம் அப்படின்னா எதை குறிக்கும்? பாம்பை குறிக்கும், புலியை குறிக்கும், சில இடங்களில் யானையை குறிக்கும், கெட்ட குணமுள்ள ஒரு யானையை குறிக்கும் இந்த வியாழம்ங்கிறது. ஆனால் இது எல்லாமே யாரை குறிக்கும்? மீனை குறிக்கும். அப்போ இது ஒரு பொருள் பல சொற்கள்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த பொருந்தா இணையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதோட பொருள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆலைங்கிறது அருகம்புல், இதழ் அப்படிங்கிறது கௌதாரி, உலை அப்படிங்கிறது என்னது? ஆண்மனை குறிக்கக்கூடியது. இதில் குறில் நெட்டில் வேறுபாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஊளை அப்படிங்கிறது தீநாற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஊளைங்கிறது என்னவா வரும்? பித்தம் அப்படிங்கிற பொருளில் சில இடங்களில் வரும், சில இடங்களில் ஊழ். அந்த ஊழ்னா நம்ம முன்வினை பயன் அப்படி நம்ம இப்போ என்ன செய்கிறோமோ அது முன்னாடி என்ன செஞ்சோமோ அதை இப்போ வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த முன்வினை பயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள். ஊழ் வந்து உருத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஊழ்நிலை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஊழ் அப்படிங்கிற விதி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும். அதனால் அது பொருந்தாது, அது தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போது அது வந்து பொருள்லேருந்து கேட்டிருக்காங்க. இங்கே பொருந்தா சொல் கேட்டிருக்காங்க. இதுவும் எதுலேருந்து கேட்டிருக்காங்க? பொருள். இந்த 3 ஒரே பொருளை செற்றார் அப்படின்னா யாரை குறிக்கும்? நன்னார், ஒன்னார். இது 3மே யாரை குறிக்கும் அப்படின்னா பகைவரை குறிக்கும். நன்னார் அப்படின்னா நண்பர் கிடையாது, நன்னாதவர். யாருக்கிட்ட நம்ம பழக்க வழக்கம் வைக்கக்கூடாது, நம்மளை எதிரியாக நினைக்கக்கூடிய பகைவர். ஒன்னார் அப்படின்னா நமக்கு தீங்கு செய்பவர். செச்சார் அப்படின்னா பகைவர் அப்படின்னு பொறுத்தோம். இந்த 3மே பகைவரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். உச்சாருங்கிறது எதை குறிக்கும்? உறவினரை, நண்பரை குறிக்கக்கூடியது. இந்த உச்சாருங்கிறது நட்பினை குறிக்கக்கூடியது, உறவினை குறிக்கக்கூடியது. அப்போ இது மட்டும்தான் பொருந்தா சொல்.
ஸோ அப்போது இந்த பொருந்தா சொல்லுங்கிறது ஏதோ நம்ம ஒரு டாப்பிக்கை படித்து ஆன்சர் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. ஏதோ ஒரு டாப்பிக்கை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு படித்தோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கை தனியாக படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி தான் கேள்வி கேட்குறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் அந்த பொருந்தா சொல் பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியும், ஸோ இது வந்து வகையில் கேட்டிருக்காங்களா, இல்லை தொகையில் கேட்டிருக்காங்களா, இல்லை பல சொற்கள் வரக்கூடிய ஒரு பொருளை குறிக்குதா, இல்லை பிற சொல்லா, இலக்கண குறிப்பா, என்ன டைப்பில் முதல்ல கேட்டிருக்காங்க, பொருளை குறிக்குதா அப்படின்னு நமக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் போட்டுருவோம். நன்றி.